FGCI வெள்ளூர் சபையின் மூலமாக இம்மட்டுமாய் தேவன் பாடல் வேலை ஆசிர்வதி. இப்போது தேவ செய்தி ஆசிர்வதிக்க ஆரம்ப ஜபமாக ஜபம் பண்ணுவார். வாமா, இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை சொல்லி. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஒரு விலையேற பெற்ற ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஜெபத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஜெபிக்காத மனிதனே கிடையாது. அகில உலகத்திலும் குறிப்பாய் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் ஜெபிக்கிறவர் தான். 2 வயசு 3 வயசு குழந்தை கூட என்ன பண்ணுது? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறது. ஆனால் அந்த ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணை மூடின்னு எப்படி ஒன்றா பண்ணுறது ஜெபம் கிடையாது. அதனால் ஆண்டவர் எனக்கு இந்த ஜெபத்தை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி ஆண்டவர் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்ததுனால இன்றைக்கி ஜெபத்தை பற்றி இன்றைக்கி தியானிக்க போகிறோம். எடுப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம், லூக்கா 11 1 2 3. சத்தமா போதும். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, எவர்? இயேசு ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன், கவனிங்க, அவருடைய சீசரில் 12 பேரில் ஒருத்தன் ஒரு நல்ல கேள்வி கேட்டான் பாருங்க. ஆமாம், ஆண்டவர்கிட்ட அவருடைய சீசரில் 12 பேர் இல்லை, அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். ஆமாம், ஜெபத்தை போதிக்க சரியான ஆள் இடத்துல கேட்குறான். ஜெபத்தை யார்கிட்ட கற்றுக்கணும்? இயேசு கிட்ட கற்றுக்கினா தான் சரியான ஜெபம். ஆமாம், அவர் தான் ஜெபத்தை கொடுத்தவரே அவர் தான். அவர்கிட்டே கேட்டான் பாருங்க. உடனே இயேசு பட்டுன்னு, இல்லைப்பா அப்புறம் சொல்லவே இல்லை, உடனே சொல்றார் பாருங்க. அதற்கு அவர் உடனே இம்மிடியேட்டாகவே சொல்கிறார். அதற்கு உடனே அவருக்கு சொல்கிறார். அதனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் நல்ல கேள்வியில் கேட்டீங்கன்னா நல்ல பதில் சொல்கிற அவர் ரெடியாக இருக்கிறார். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது வாழ்நாளெல்லாம் ஜெபம் பண்ண போகிறீங்க, லைஃப் லாங்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை முறை ஜெபம் பண்ணாலும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எடுத்ததுமே பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றொன்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். அப்போ முதல்ல பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, அடுத்து பாருங்க, நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும். ஜெபத்தில் முதல்ல பரமண்டல பிதா வரணும், ரெண்டாவது நம்மிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும். தேவன், மனுஷன், இந்த 2 பேருக்கு நம்ம விரோதமாக பாவம் செய்யறதுனால்தான் எல்லா தீமைகளும் நமக்கு வருது. ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் போதோ
சேம் டிட்டோ ஒரு மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது தான் பிசாசுக்கு இடம் கிடைக்குது. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் தீமைகளும் வேதனைகளும் துக்கங்களையும் செய்கிறான். அதனால் நீங்கள் மத்தேயு மார்க்கு லூக்காவில் எங்கே போனாலும் ஜெபத்தை பற்றி பேசும்போது தேவன் முதல்ல, ரெண்டாவது மனுஷன், இந்த ரெண்டுத்தையும் இணைக்காமல் நீங்கள் பண்ணுற ஜபம்லாம் மத ஜபம், பாரம்பரிய ஜபம். நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், ஜபத்தில் சோர்ந்து போயிடுங்க, கான்ஃபிடன்ஸு தைரியம் வராது, சந்தேக திருமணமாகவே இருக்கும். அப்போது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, அடுத்த ஸ்டெப்பில் பரமண்டலில் இருக்கிற பிதா கிட்ட போய் இங்கே பிரச்சனையே கூட்டுங்க, உங்கள் தேவைகளெல்லாம் சொல்லுங்கள், உங்கள் கண்ணீரெல்லாம் கொட்டுங்கன்னு இல்லை, பரமண்டலில் இருக்கிற பிதாவே சொல்லிட்டு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பரிசுத்தப்படுவதாக, வருவதாக, செய்யப்படுவதாக. அப்போது பரமண்டலில் இருக்கிற பிதாவுக்கு உம்முடைய நாமம், அங்கே நம்முடைய எதுவுமே கிடையாது. நம்முடையது எத்துட்ட ஜபத்தில் டோட்டல் ஃபெயிலியர் தான். பிசாசு கரெக்டாக நம்முடைய காரியத்தை சொல்லும் போது பிசாசு தான் அந்த ஜபத்தை கேட்டுருப்பான். ஜெபிச்சு 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 அந்த அக்கா ரொம்ப ஜம்மு பண்ணி கோடியாக இருப்பார். ஆமாம், முன்னு வச்சுருப்பாங்க ஜபிக்க, நான் ரொம்ப ஜபிக்கிறேன்னா. ஏன்னா நம்முடைய பிரச்சனையே பிதா கிட்ட சொல்கிறது, நம்முடைய தேவைகளையே சொல்கிறது. நம்முடையன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பிதா கிட்ட அந்த ஜபம் போடாது. உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், அதை கரெக்டாக கோட் பண்ணுறாரு பாருங்க. அவருடைய, நம்முடையதெல்லாம் பாவங்க, நம்முடையதெல்லாம் பிரச்சனை, நம்ம செஞ்சது பாவம், அதனால ஒரு பிரச்சனை. அதனால் நம்ம பிரச்சனைலாம் போய் பிதா கிட்ட சொல்லியிருந்தா பிளாக் ஆகி போச்சு. பிதா உனக்கு அங்கே கூறதா ஜெபிச்சா கூற தாண்டாதுன்றாங்க. அதுதான் நம்முடைய பிரச்சனை. நீ எது சொன்னாலும் அது பிதா கிட்ட போகாது, நேராக பிசாசு கிட்ட தான் போகும். இந்த அக்கா நல்லா இருந்தாங்க, இப்போ ஜெபிச்சு 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 நிலைமை மோசமாகிட்டே இருக்குது, பிரச்சனை தேர்ந்த பாடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதனால் பரம்பரையில் இருக்க பிதாவுக்கு நம்முடைய சோதனை, நம்முடைய வியாதி, நம்முடைய கஷ்டத்தின் காரியத்துக்கு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், அது பரலோக ராஜ்யம், உம்முடைய சித்தம், எல்லாம் உம்முடைய உம்முடைய உம்முடைய. நம்முடையது பேசிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் பண்ணுற ஜபத்தில், மணிக்கணக்காக ஜபிக்கிறது, நாள் கணக்காக ஜபிக்கிறது, பிரச்சனையே ஜபத்தை ஆரம்பித்து பிரச்சனையே ஜபத்தை முடிக்குது. அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, கடன் தொல்லை, புருஷன் குடிக்கிறான், பக்கத்து வீட்டுக்கார சண்டை, வக்கீல், கோர்ட்டு கேஸு, இதே சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த வியாதி, கடன் தொல்லை, திருமணம் ஆகணும், வீடு கட்ட முடியல, காசு இல்லை, பணம், இப்படியே நம்முடைய பிரச்சனையே பேசக்கூடாது ஜபத்தில். இதெல்லாம் பிரச்சனைக்கு உம்முடைய நாமத்தில் உன் கடன் தொல்லைக்கு, உன் வியாதிக்கு, உன் கோர்ட்டு கேஸுக்கு எல்லாத்துக்கும் அந்த பதில் அந்த உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், உம்முடைய சித்தத்துக்குள்ள உதிர்ந்து கிடைக்கிறது. அதை அந்த காரியத்தை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் நாங்களும் எங்கிட்ட கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, மனிதனுக்கு இயேசுவின் நாமம், உம்முடைய சித்தம். இதை சொல்லும் போது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை 100 உங்களுக்கு தாரோம். ஆகாரம்னு சொன்னாக்கா சாப்பாடு மட்டும் கிடையாது, இயேசு நாமத்தில் சாப்பாடு மட்டும் வாங்கியது. இயேசு நாமத்தில் வீடு, மன, தோப்பு, துறவு, ஆசீர்வாதம் சொல்லி எல்லாமே இயேசு நாமத்துக்குள்ள. இயேசு சாப்பிட்ட பரலோகமே இருக்குது இயேசு நாமத்தில். அவர் ராஜ்யத்தில் A to Z எல்லாமே இருக்குது. இங்கே ஆகாரம்னு போட்டு வச்சுக்கிறார். ஆகாரம்னா சரீர சுகம்னு சொல்கிறாங்க. ஆகாரம் மட்டும் கிடையாது, 100 உள்ள சகல ஆசீர்வாதம் அந்த இயேசு நாமத்துக்குள்ளே இருக்குது. ரெண்டாவது, எங்கள் பாவங்களை எங்களுக்கு பாவமே மன்னிக்கப்பட்டுரும். இயேசு நாமத்தை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்து கொடுத்தா எல்லா பாவட்டமான ஓடிடும். பசு தாய் வருவார், தேவதூதர் வருவார், எங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தேவை என்று எங்களை தேவென்று ரட்சித்துக் கொள்ள. இதெல்லாம் பரலோகத்தின் கடமை, தேவதூதருடைய கடமை, பசு தாவியாருடைய கடமை. உன்னை எந்த சோதனைக்கு உட்படுத்தக்கூடாது. இயேசு நாமத்தை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்து கொடுத்துட்டா பரலோகத்துடைய கடமை என்னன்னா, தேவதூதர் உன்னை எந்த சோதனைக்கு உட்பட தீமை என்று ரட்சித்துத்தான் ஆக வேண்டும். கேரண்டி, சந்தேகமே கிடையாது. கையெழுத்து இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் இவர் பிரச்சனையாகிறார், ஏகப்பட்ட பிரச்சனை. என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்குணத்தில், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டார். என் பேரே போட்டுக்கிறேன், துளசிராமன் என் பேர். இவர் தான் துளசிராமன். இவர் ராணி அம்மா ராமப்பாக்கு பாவத்தில் பிறந்துட்டார். ஏகப்பட்ட பிரச்சனை, கடன் தொல்லை, வியாதி, வறுமை, தரித்திரம்,
போராட்டம், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணாரு, இயேசு ஏற்றுக்கிட்டு பேர் தாமஸ் ஆகிட்டார். இவர் இப்போ இவர் ஜெபம் பண்ணாரு. இங்கே பரலோகம், பரமண்டல இருக்க பிதா, இது பூலோகம். இங்க பிதாக்கிறாரு, இங்க உலக மக்கள். உலகம் அது பரலோகம். இப்போ இயேசு சொல்றாரு பரமண்டல் இருக்க பிதா. நான் இங்க கேட்கிறேன், சோழவத்தில் எங்க ஊர் பேர் சோழவரம். சோழவத்திலிருந்து இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம்லாம் எடுத்துக்கிட்ட. இப்போ ஒரு ஜபம் பண்ணும்போது முதல்ல பரலோக பிதாவுக்கு, அதுக்கப்புறம் உலகம். நாமளே கல்யாணம் பண்ண எவனுக்கும் ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. பரலோகம், பூலோகம். என் பாவம் பிதாவாகிய தேவனுக்கு பாதிக்கும், உலகத்துக்கும் பாதிக்கும். நான் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்தனால என் பாவமும் மரணமும் பரலோகத்திற்கு பிதாவுக்கு மாபெரும் நஷ்டம். உலகை ஒவ்வொரு பர்டிகுலர் ஒவ்வொரு மனுஷனும் பாதிக்கும். உங்களுக்கு தெரியுமா? என்னவோ உலகத்தில் நடக்குது, பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, உலகத்தில் நடக்கிற அத்தனை தேமைக்கும் உன்னுடைய பாவம் ஒரு காரணமாக இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? ஆதாம் பாவத்தை உன்னித்த பூமி, ஆதாம் ஏவாள் பார்த்தீங்கன்னா நன்மை தீமை கனியை புசிக்கினாலே உன்னித்த பூமி. அப்போ ஆதாம் ஏவாள் செய்த பாவம் பூமியில் உள்ள எல்லா சாபத்துக்கும் காரணம். ஆதாம் ஏவாளுக்கு அது எனக்கு இல்லைங்க. ஆதாம் வயிற்றுல பொந்து வந்ததுனால அப்பன் சாபம் என் மேலே இருக்குது. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய பாவம் முழு உலகத்தையும் பாதிக்கிறதாதான். எங்களுக்கு கடற்பட்ட எவனுக்கும் மன்னிப்பு கிறிஸ்துவ கொடுத்தாதான் அந்த பாவ நிவர்த்தியாகி உன் ஜபத்துக்கு பதிலே வரும். கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நான் இப்படி தான் பார்க்குறேன். ஒவ்வொரு மனுஷனும் ஆதாமா பார்க்குறேன், ஒவ்வொரு பெண்ணை ஏவாளா பார்க்குறேன். ஆதாம் ஏவாள்லேருந்து அப்படியே உண்டு பெண்ணு வந்திருக்கிறோம். அவங்க நன்மை தீமை கனியை சாப்பிட்டு நிமித்து பூமியே சபிக்கப்பட்டிருக்கிறது. பூமியில் ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ கொடுத்து பரிகாரம் பண்ணாலும் ஜபத்துக்கு பரிகாரம். இயேசு இவ்வளவாய் உலகத்தில், ஆமா, இயேசு பிந்தில் ஆதாம். இயேசு பாருங்க எவ்வளவாய் உலகத்தில், ஆமா, உலகம் உள்ள ஜீவனை கொடுக்குறாரு. அதனால தான் அவர் ஜெபிச்ச பட்டுன்னு பதில் வருது, பட்டுன்னு அசுத்தாய் வருது, பசுத்தாய் வருது. இப்போ நான் தாமஸ் துளசிராமன் சோழவத்தில் இருக்கிறேன். பாவம் மரண பிசாசு என் வாழ்க்கையில் திருடவும் கொள்ளவும் வரான். என் வாழ்க்கையில் பயங்கரமான வியாதி, தற்கொலை முயற்சி, 7 முறை தற்கொலை முயற்சி, வியாதி, வறுமை, தரித்திரம் எல்லாம் இருக்குது. கெட்ட பழக்கம் நான் எல்லாம் சொல்ல மாட்டேன். என்னென்ன கெட்ட A to Z எல்லாமே இருக்குது. இது இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்கள், பேசுதலும், கொலைகளும், மண்கண்ணும், தூத்தனமோ, மதிகேடும், சண்டைகளும், வம்புகளும் எல்லாமே இருக்குது உள்ள. எல்லாம் ஒரு பாவம் செய்யவில்லை என்றால் அவன் பொய்யனா இருக்கிறான்னு சொல்லப்படுது. ஏன்னா வேதம் சொல்லு, என் நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷ்கிற நாளிலே நன்மார்க்கம் துன்மார்க்கம், நல்லது கெட்டது ரெண்டுமே இது எனக்கு இல்லை. அதனால் பிசாசு உரிமையாக வரான், தர்றான், கொள்றான், அழிக்கிறான். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சரியான நேரத்தில் கல்யாணம் ஆகலை, புல் இல்லை, காசு இல்லை, வீடு வாங்க, எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு இருக்குது, தேவையாக இருக்குது. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானசானம் ஏற்றுக்கிட்டேன். இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறாரு. பரமண்டலுக்கு பிதாவுக்கு இயேசு நாமத்தை நான் கொடுக்கணும். பரலோக ராஜ்யம் அவர் செத்தத்தை கொடுத்தாலுடைய பிதா கிட்டேருந்து எனக்கு பதில் வரவே வராது. அதுக்கப்புறம் முழு உலகத்துக்கு நான் ஆதாமின் மகன், ஏவாளின் மகன், ஆதி தாய், ஆதி தகவல் ஆதாம் ஏவாள். இங்கே இருக்கிற எல்லாம் 800 கோடி பேருக்கு ஆதி தாய் தகவன், மூலத்தாய் ஆதாம் ஏவாள். பாவம் அப்படியே டிட்டோ அப்படியே இருக்குது. பாவம் மரணமோ கண்கள் நிச்சயமா ஜீவனத்தின் பெருமை இருக்குது. ஆனால் பிசாசு திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் என்று, ஆமா, நானும் அவைகளுக்கு, ஆமா, ஜீவன் உண்டாகணும். ஜீவ விருட்சத்துக்கு கனி நான் புசிக்கணும். நன்மை தீமை கனி சாப்பிட்டதெல்லாம் ஏகப்பட்ட தீமை, பூமி சபிக்கப்பட்டு போச்சு என்னால், குடும்பம், பற்ற, தேசம், முழு உலகம். அதனால இங்க சொல்றான் பாரு, அவர் ஒரு இடத்தில் ஜபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசரி ஜபம் பண்ண போய் நீங்களும் எனக்கு ஜபம் பண்ண போதிக்க வேண்டும். அதற்கு அவர், நீங்கள் ஜபம் பண்ணும் போது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். இப்போ உம்முடைய நாமம், உம்முடைய நாமம், ராஜ்யம்,
என் பிரச்சனை அங்க பிதாவுக்கு சொல்லக்கூடாது. உம்முடைய, நல்லா வார்த்தைங்க, உம்முடைய, நம்முடைய இல்லை, நம்ம தான் தப்பு. நம்ம வந்தாவே தப்பு. 8வது கூற தாட்டாது ஜபம். அப்புறம் உலகத்துக்கு உம்முடைய பிதாவாகியது எனக்கு இயேசு நாமத்துக்கு கூட, மனுஷனுக்கு ஆதாம் நாமத்துக்கு கிடையாது. மனுஷனுக்கு இயேசு நாமம் தான். உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் கொடுத்தா தான் அவனுக்கு மன்னிப்பு. தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா, அவன் பாவத்துக்கு, என் பாவத்தினால அவன் பாதிக்கப்பட்டான். அவனுக்கு இயேசு நாமத்தை பரலோக ராஜ்ய சித்தத்தை கொடுத்து ஆதாம் வந்து 2வது கொடுக்குறேன். இப்போ எங்கள் பாவங்களே எங்களுக்கு மன்னியும். என் பாவம் மன்னிக்கப்படுமா மன்னிக்கப்படாதா? இயேசு நாமத்தை கொடுத்துட்டேன், பரலோக ராஜ்யத்தை கொடுத்துட்டேன், அவருடைய சித்தத்தை கொடுத்துட்டேன் பிதாவாகிதேவனுக்கு. நாங்களும் எடுத்து கடன்பட்ட எவனுக்குன்னா எல்லாம் ஆதாம் வழி, எல்லா சகோதரி தான். அப்பா ஆதாம் ஏவாளு உலக எல்லாரும் எனக்கு சகோதரிகள். என்னால் எல்லாருக்கும் பாதிப்பு வந்து விட்டது. நான் ஒரு குடும்பம், நான் ஒரு ஆதாமின் குடும்பம். எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் 800 கோடி பேர் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் என்னால் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி இயேசு நாம ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்துட்டேன். இப்போ என் பாவம் மன்னிக்கப்படாதா? மன்னிக்கப்படாது. தைரியமா சொல்லுங்க, பாவம் மன்னிக்கப்படாது. கையை தட்டு அல்லேலூயா. அதனால்தான் ஜெபத்தில் உலகத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். எவனையும் ஒருவனையும் விட்டுக்கூடாது. ஒரு ஆளுக்கு இயேசு நாமம், இயேசு ராஜ்ய சித்தத்தை கொடுக்கலாம் கூட உங்கள் ஜெபம் ஃபெயிலியர் தான். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஜெபத்தில் ஒரு கான்ஃபிடன்ஸ், தைரியம், விசுவாசம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எதுவுமே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இயேசுவின் நாமத்தை, அவருடைய ராஜ்யத்தை, அவர் சித்தத்தை தேவனுக்கு ஆதாம் வந்து எவனுக்கும் கொடுக்கும்போது என் பாவங்கள் மன்னிக்கப்படும். பிசாசு பார்ப்பான், தாமஸ் முழு உலகத்தை எங்காவது ஒரு ஆள் விட்டுக்கிறானான்னு பார்ப்பான். இல்லை, ஆதாம் தொடங்கி 2ஆம் முழு உலகத்துக்கு இயேசு நாமத்தை கடன்பட்ட எவனுக்கும், அங்கே ஊர் பேரெல்லாம் இல்லை, எந்த நாடு, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா யாரும் கிடையாது. எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமம் என்னால் பாதிப்பு உண்டாகிறது. செக்கோஸ்லாவியான்றான் ஏதோ ஒரு வீடு, எங்கே சுவிட்சர்லாந்துன்றான். அங்கே இருக்கிற மனுஷனுக்கு நான் என்னுடைய பாவம் அவனையும் பாதிக்கிறது. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டீங்க, உலகத்துக்கே ஒளியாக இருக்கேன்னு சொல்கிறார். அப்போது முழு உலகத்துக்கு இயேசு நாம, இயேசு சரீரம் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது இப்போ கண்டிப்பாக பாவம் நிவர்த்தி ஆகி பசுத்தாவி தேவதூதர் வர்றாங்க. என்னை எல்லா சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அவத்தையுமே ரட்சித்துக் கொள்கிறார். அல்லேலூயா. கையை தட்டி அல்லேலூயா. இந்த அடிப்படையில் தான் இயேசு எல்லா ஜெபத்தையும் பண்ணார். இயேசு உலக ரட்சகர். இயேசு யாரு? கடைசி ஆதாமா. முதல் ஆதாம் ஏதேன் தோட்டத்து ஆதாம். பாவத்தையும் மனது உலகம் உள்ள அவனால் பாவம் மனம் பரவி போச்சு. இனி வர ஜெனரேஷனுக்கு போக போகுது. உலகம் உள்ளளவும் ஆதாம் வித்தில் பிறக்கிற எல்லாம் பாவியாக தான் பிறக்கிறான். அப்போ அந்த ஆதாமின் பாவத்தை நீங்க தான் கடைசி ஆதாம். இயேசு ஜீவ சர்வ ஜீவரத்தமாக வந்தார். அவர் இயேசுவின் நாமமாக இருக்கிறாரு, இயேசு ராஜ்யமாக சித்தமாக இருக்கிறாரு. அதை தீவிரமா பிதாவாகிய தேவனுக்கு தான், பிதாவாகிய தேவன் அல்ல தட்ட மாட்டாரு. அதை உங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறாரு. முழு உலகத்துக்கு இயேசு நாம பரலோக ராஜ்ய செட்டில்மெண்ட் ஒவ்வொரு மனுஷனுக்கு எதுதான் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. பசுத்தாவி வராரு, உன் பாவத்தை மன்னிக்கிறார், உன்னை எந்த சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை என்று ரட்சித்து கொடுக்கிறார். கையெழுத்து அல்லேலூயா. அப்போ ஜெபம் என்னது? பரமண்டல பிதா, உலகம். பரமண்டல பிதாவுக்கு இயேசுவின் நாமத்தை கொடுக்கணும். அவர் ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அவருடைய சித்தம்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமண்ட வாக்குத்தத்தம். இது அப்படியே நெகட்டிவ்ல பாருங்க. உம்முடைய நாமத்துக்கு பதிலாக பிசாசின் நாமத்தை கொடுக்குறோம். யாருக்கு? ஆதாம் மூலமா பண்ணவன். படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், எந்த ஜாதியோ, எந்த இடமோ, எந்த நாடோ, இயேசு நாமத்தை கொடுக்காத ஒவ்வொரு நிமிஷம் ஒரு மனுஷன் பாவம் மனுஷன் என்ன பண்றான்? பிசாசின் நாமத்தை கடவுளுக்கு தேவனுக்கு காட்டுறான். அப்புறம் உம்முடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்கு பதிலாக என்னத்தை காட்டுவான்? பாதாள ராஜ்யத்தை கடவுளை காட்டுறான். அதுக்கப்புறம் உம்முடைய சித்தம், ஏ சித்தம், ஆதாமின் சித்தம். ஆதாமின் சித்தம் பாவம் தான், பாவட்டும் மரணம் தான். அப்போ பிசாசின் நாமம், பாதாள ராஜ்யம், பிசாசின் சித்தம், பாவட்டும் மரணத்தை இவன் காலையிலேருந்து நைட்டு தொகுறது பிதாவாகி தேவனுக்கும் காட்டுறான், தனக்கும் காட்டுறான். முழு உலகத்துக்கு பாதாள நாமம், பிசாசின் நாமம், பாதாள ராஜ்யம், பிசாசின் சித்தத்தை காட்டுறதுனால அவனுக்கு பிசாசு உரிமையாக வந்து திருடவும் கொள்ளும் வழிதான் காரியத்தை செய்கிறான். எப்பவுமே நெகட்டிவ் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நல்லா விளங்கும். இப்போ அதுக்கு நிகரா ஆதாமின் நாமத்துக்கு பதிலாக பிசாசு இயேசு நாமத்தையும், பாதாள பரலோக ராஜ்யத்தையும், பிசாசு இயேசு சித்தத்தை, இயேசு சாமட்டவாக பிதாவாகி தேவனுக்கும், ஆதாமிலிருந்து முழு உலக இயேசுவின் நாமும், பரலோக ராஜ்யம்,
உம்முடைய சித்தத்தை உணர்வுபூர்வமாக கொடுத்தா பாவமும் மனம் டெலிட் ஆகிது. பசுத்தாவி அங்கே வந்துடுறாரு, தேவதூர் வந்து அங்கே அற்புதம் செய்யறாரு. அல்லேலூயா, கையை தட்டு, அல்லேலூயா. அப்போ இப்படிதான் நீங்க இதுக்கு குறைவானது, அதுக்கு பேர் ஜபமே கிடையாது. கெஞ்சுக்கிறோமையா, தாரமையா, ஏசப்பா, ஆண்டவரே, கடன் தொல்லை தாங்கல முடியும் ஆண்டவரே, வட்டி ஏறிட்டே போதா ஆண்டவரே, ஏசப்பா, அந்த டாக்டர் போய் பார்த்தா ஆண்டவரே, இந்த டாக்டர் போய் இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. யார் அப்படியெல்லாம் சொன்னாங்க? அந்த மாதிரி சொல்லிக்கிறார் ஏசு ஜபம் பண்ணுறதுக்கு. அதுக்கு நீங்கள் தான் அவருடைய தழும்புகள், ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலக பசுத்தாய் வந்து அங்கே ஈலிங் உண்டாகும். இயேசு அப்படித்தான் ஜபம் பண்ணினார். இயேசு என்ன சொன்னாரோ அதைத்தான் அவரும் ஜபம் பண்ணினார். அவர் நமக்கு ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுத்துட்டு அவர் வேற மாதிரி ஜபம் பண்ணல. எங்கெங்க ஜபம் பண்ணார் பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் எடுங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். சரி போதும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அவரோ வனாந்திரத்திலே எடுமா அந்த வசனத்தை இங்கிலீஷில் எடு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 16. அவரோ வனாந்திரத்திலே தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். யாரு? இயேசு. வனாந்திரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். என்ன ஜபம் பண்ணிருப்பார் வனாந்திரத்தில் இயேசு? அவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் வேற, நம்மள வேற இல்லை. பரமண்டலக்கு பிதாவுக்கு இயேசுவின் நாமம் உம்முடைய சித்தத்தை கொடுக்குறாரு. ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு இவ்வளவாய் அன்பு கூறார். ஜீவ சர்வ ஜீவரத்தை உம்முடைய நாமம் பசுத்தாய் தேவதூர் நல்லா பிரசன்னமாக இயேசு ஜெபிக்கிற இடத்துல நான் அந்த கிராமத்துக்கு போக போறேன், அந்த பட்டணத்துக்கு போக போறேன், திரளான ஜனங்களை பார்க்க போறேன். நன்மை தேமை கனி சாப்பிட்டு தேவன் தர உலகத்துக்கு அசுத்தாவியா இருக்கிறான், தேமைகளால் ஜீவிக்கிறாங்க, வியாதிப்பட்ட கூட செவடம் முடவனா இருக்கிறாங்க. அவர் ரா முழுதும் ஜபம் பண்ணிட்டாரு. உம்முடைய நாமம் உம்முடைய சேத்தம் ஆதாம் வந்து முழு உலகு இயேசுவின் நாமம் அவர் பசுத்தாய் வர தேவதூர் நிரம்பியிருக்கிறாங்க. ராவெல்லாம் இப்படி தான் ஜபம் பண்ணார். அவர் ஜபம் கேட்கப்பட்டது, பாவ நிவர்த்தியானது, பசுத்தாய் வந்தார், ஜனங்களை விடுதலையாக்கினார். அப்புறம் லூக்கா 6:12 எடுங்க. எடுத்துட்டேமா? லூக்கா 12 படி 5:16 படி. அப்போ வனாந்திரத்தில் வில்டர்ஸ்னா வனாந்திரம், இந்த உலகம் ஒரு வனாந்திரம். வனாந்திரம் ஏதேனை போல மாறினா உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் தேவனுக்கு ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு கொடுத்து பாருங்க. உங்க வனாந்திரம் ஷேப்பா மாறிடும், வனாந்திரம் வேலை வழியா மாறிடும். மாறணுமா? மாறக்கூடாதா? இந்த உலகம் ஏதேனை போல் இந்த உலகத்தை ஆதாம் ஏவாளுக்கு நன்மை தேவை கட்டி கொடுத்து பிசாசி நாமம் பாதாள ராஜ்யம் பிசாசி தேவதை கொடுத்து வனாந்திரமாகி போச்சு. மழையில் தாட்சியில் வறுமை பஞ்சம் பசி பட்டினி வனாந்திரமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கை. இயேசுவின் நாமம் அவருடைய ராஜ்யம் அவருடைய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தா காரியம் மாதிராய் முடிந்தது போல, தண்ணி திராட்சரசமாய் மாறினது போல உன் வனாந்திரம் செழிப்பாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஆமா. அப்போ வாழ்க்கை ஃபுல்லா இயேசு நாமத்தான் நம்முடைய காரியத்தை எடுக்க. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது. அவருடைய நீதி மெல்லிய வஸ்திரம். நம்முடைய இதெல்லாம் அழுக்கான கந்தை, சுய நீதி அநீதி நன்மை தேமை. நம்மளை நல்லவன்னு நினைக்காத. நம்முடைய சுபாவத்தை, நம்ம சுபாவமே நல்லது கிடையாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோற்றுவது அது முடிவும் மரணவயம். செம்மையா தெரியும் நம்ம கை சன்மார்க்க வழி, வேற ஒன்றும் இல்லை. நன்மை தேமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம் தான் மனுஷன். ஷாகவே ஷாவா இயேசு ஜீவ விசதி, அது தேவ நீதி ஜீவித்தல் பரலோக பிதாவுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் எல்லாம் தாண்டு பாவம் நிவர்த்தி ஆகி போச்சு. பசுத்தாய் வந்துட்டாரு, தேவதூர் வந்துட்டாரு, வனாந்திரம் வயல்வெளியா மாறும். இப்போ லூக்கா 6:12 படிங்க. ஆமாம். அந்நாட்களில் அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராவ் முழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். ராவ் முழுதும் ஆல்நைட் பிரேயர் பண்ணுறாரு. நம்ம சபையில் ஆல்நைட் பிரேயர் வைப்பாங்க. ஆல்நைட் பிரேயர் வச்சுட்டு ப்ரேயர் பாயிண்ட்ஸு சொல்லுவாங்க. என்ன பாயிண்ட்ஸு?
ப்ரேயர் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு காது குத்து கேட்க முடியாது. ஒருத்தர் ஒரு புக்கு கொடுக்குறார், பேர் சொல்ல விரும்பல. ப்ரேயர் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு ப்ரேயர் பாயிண்ட்ஸாக இருக்குது. அதில் ஏகப்பட்ட ப்ரேயர் பாயிண்ட்ஸ். குறிப்பாக பெண்களுக்கான ஜெப குறிப்புகள்னு ஒரு புக்கு இருக்குது. அந்த வாங்கி படிச்சும் பாருங்க, ரத்த கண்ணீர் வச்சுட்டேன். பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள் இருக்கிற விசுவாசம் கூட போச்சு எனக்கு. அப்புறம் ஜெப குறிப்பு நடுக்கேற்றுச்சு. அந்த மாதிரி கொடுமையெல்லாம் தான் பெண்களுக்கான கொடுமைகள். அதை ஜெப குறிப்புன்னு சொல்லிட்டு அந்த கொடுமையெல்லாம் போய் நான் தேவ சமூகத்தில் கொண்டிருந்தாங்க. அந்த கொடுமை நீங்காது. அந்த கொடுமைக்கெல்லாம் பரிகாரம் இயேசுவின் நாமம், அவருடைய ராஜ்யம். அவருடைய ஒரு பெண்ணை கொண்டு நிறுத்திட்டு அவன் பேரை சொல்லி இயேசு ஜீவ ஜீவரத்தம் பரலோகராஜ் உங்களுடைய தேவனுக்கு ஆதாம் மூடு இவ்வளவு சொன்னா போதியா? பாவனே பசுத்தாய் அந்த பெண்ணை காப்பாற்றுவாரு. ஆனால் அவர் என்ன எழுதுகிறார்னா ஒவ்வொரு கொடுமையாக எழுதுகிறார். அந்த கொடுமை இந்த கொடுமை, இந்த மாதிரி கடத்தல் கிடத்தல் இப்படியெல்லாம் நாசப்படுத்துறாங்க. இருக்கிற விசுவாசமே போயிடுச்சு. அவ்வளோ கொடுமையாக ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி உலகத்தில் நடக்கிற பெண்கள் கொடுமையெல்லாம் ஜெப குறிப்பில் போட்டுக்கிறார். அதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணேன், அது தெரிஞ்சுக்காத. என் தாய் என்னை பாவத்தில், ஆமாம் பாவத்தில் இருந்தாக்கா சேட்டை பண்ணாக்கா பல விதமான கொடுமைகள் வரத்தான் செய்யும். அந்த குறிப்பெல்லாம் போய் தேவ சமூகத்தில் நான் சொல்ல முடியாது. அந்த குறிப்புக்கு அந்த கொடுமைக்கு பரிகாரம் ஒரு பெண்ணை நிறுத்தி, என் தாயார் ராணியம்மா, எனக்கு 2 அக்கா தங்கச்சிக்கிறாங்க. லட்சுமி பிரபலா, சரஸ்வதி சாரால், கூட பிறந்த தங்கச்சி அக்கா ஞானசானெல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்க பிரச்சனையெல்லாம் போய் அவங்க குடும்பத்தில் நடக்கிற அவங்க குடும்ப நாத்தனார் போதார் குடும்பத்தில் பிரச்சனைலாம் எடுத்து போய் ஆண்டுவரே, எங்கள் தங்கச்சி இந்த மாதிரி பிராளுங்க ஆண்டுவரே, எங்கள் அக்காவுக்கு இந்த பிரச்சனை ஆண்டுவரே, புருஷன் மனைவி பிரச்சனை ஆண்டுவரே, அவங்க நாத்தனார் பிரச்சனை ஆண்டுவரே, அங்கே இந்த இப்படியே ஆண்டுவரே காப்பாற்றி எப்படியாவது செய்ய இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? என் தங்கச்சி லட்சுமி சரஸ்வதி, லட்சுமி பேர் சொல்லி தேவி நீதி உம்முடைய நான் உம்முடைய ராஜம் ஆதாம் முடி, எங்கள் தங்கச்சி சரஸ்வதி சாரால் பேர் ஆதாம் முடி உலக கொடுக்குற ஒரு ஜபத்தை இங்கே பண்ணாக்கா பசுத்த அங்கே போய்த்தான் ஆகும். தேவதூதம் வந்துத்தான் ஆகணும். அங்கே அற்புதம் செய்துத்தான் ஆகணும். நல்லையா? எங்கள் அக்கா பேர் சரஸ்வதி, ஞானசான பேர் சாரால். இப்போ எங்கள் அக்காவுக்கு ஜபம் பண்ணால் அவங்க குடும்பத்துக்கு எப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவங்க பிரச்சனை போய் ஆண்டவரே எங்கள் அக்காவுக்கு இந்த பிரச்சனைக்கு தான் ஆண்டவரே, ஆண்டவரே சோத்திரையா, கடன் தொல்லைக்கு தான் ஆண்டவரே, ஆண்டவரே சோத்திரம், அவங்க புருஷன்கிட்ட இந்த பிரச்சனைக்கு தான் ஆண்டவரே, இப்படியெல்லாம் சொல்லி இருந்தாக்கா பிசாசு தான் கேட்டு இருப்பான். ஜெபிச்சு பிரச்சனை இருக்காது. எங்கள் அக்கா சரஸ்வதி சாரால் ஆதாம் மூலமாக பேத்துட்டாங்க. உம்முடைய நாமத்தை இயேசு சரியேசு ரத்தத்தை எங்கள் அக்கா சரஸ்வதி பேர் சொல்லி பிதாவாக்கிய தேவனுக்கு உம்முடைய பரலோக ராஜ்யத்தை உம்முடைய இயேசு சாமண்ட வாக்கத்தை கொடுக்குறேன். எங்கள் அக்கா பேர் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு. எங்கள் அக்கா ஒரு ஏவாள், என் சரஸ்வதி லட்சுமி ஒரு ஏவாள், என் தம்பி ஒருத்தங்கிறான் டேவிட் வெங்கட்ராம, அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்குது. அவன் பிரச்சனை ஆதாம் வயிற்றில் பிறந்தவன், பாவம் மரணம் இருக்குது, பிசாசு உரிமையாக வரான். அப்போ என் தம்பி டேவிட் பேர் சொல்லி உம்முடைய நாமம் உம்முடைய தேவனுக்கு ஆதாம் இயேசு நாமம் பரலோக ராஜ்யத்தை தேவத்தருக்கு ஆதாம் முழு கொடுத்துட்டாக்கா இப்போ பசுத்தாய் என் தம்பி பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவனை எந்த சோடைக்கு தீமை நின்று ரசிக்கூடாதா? ஆமாம், இப்படி தான் ஜபம் பண்ணணும். அல்லேலூயா. லூக்கா 6:12 படிங்க. அப்போ பொழுது விடுத பின்பு அதுக்கப்புறம் சீசர்களை தெரிந்து கொண்டாரு. அப்போ ராவ் முழுதும் ஜபம் பண்ணி கொண்டு இருந்தாருனாக்கா ராவ் முழுதும் உலகத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டார். பிதா கிட்ட ஆண்டவரே இந்த நாட்டில் இந்த பிரச்சனை, அந்த நாட்டில் இந்த பிரச்சனை, இங்கே சாபங்க, இங்கே பிசாஸ் வேலை, பிசாசே மகிழ்வுபடுத்த மாட்டார் ஆண்டவர். ஏசு எப்பவுமே பிசாசை பற்றி பேச பிசாசை தூக்கி விடுறது. பிரச்சனையே ஜபத்தில் பேசுங்கிறேன்னு வச்சுக்கா, பிசாசை துதிக்கிறியான். பிசாஸ் தான் கேட்டு பிரச்சனை வளர்த்துன்னு போச்சு. ஜபத்தை நீ கருத்தா பண்ணலாம், அந்த ஜபமே ஒன்று ஆயிடுச்சிடும். மதுல ஒரு ஊழிக்கா இருக்கிறாரு, நீ ஜபத்தில் உன் பிரச்சனையே அதிகமாக பேசினா அந்த ஜபமே ஒன்று ஆயிடுச்சிருமா. ஜபத்தை கருத்தா பண்ணலாம், அந்த ஜபமே உனக்கு கன்னியாக கொடுன்றாரு. உண்மை. அப்போது அப்படி பார்ப்போம். மார்க் 1:35 எடுக்க. மார்க்கு 1:35 இங்கிலீஷ் வேணுமா? மார்க் 1:35 நல்லா சத்தமாக படிங்க. அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போய் அங்கே ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். என்ன ஜபம் பண்ணியிருந்தாரு? அவருக்கு நமக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துட்டு
அவர் போய் வேற என்ன ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணுவாரா? அவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ விஷயத்தில் அதை தான் ஏன் ஜெபம் பண்ணார்? பரமண்டலுக்கு பிதாவே சொல்லிட்டு, ஐயோ அங்கே கூட்டு கண்ணனாக்குறான் ஐயா, ஐயோ அங்கே லேகோன் பேர் 2000 பிசாசுங்க ஐயா, அங்கே திமிர்வாதக்காரர் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா, அவங்க குடும்பத்தில் காசு இல்லைங்க ஐயா, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பிதாவே இப்படி அங்கே பெரும்பாடு உள்ள சரி ஆண்டவரே 12 வருஷமா மருத்துவ ஆண்டவரே ஏசப்பா பார்க்கவே பிதாவே கொஞ்சம் எப்படியாவது கன்சிடர் பண்ணுங்க ஐயா. ஏய் புரியுதா? இப்படிதான் ஜெப மாட்டாங்க எல்லாரும், இப்படியெல்லாம் ஜெப மாட்டாங்க. அப்படியே பண்ணியிருப்பாரு. அந்த பெரும்பாடு உள்ள சரி வஸ்திரத்தை தொட போற உம்முடைய நான் உம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறேன், அந்த திமிர்வாதக்காரனுக்கு உம்முடைய ராஜ்யம் உங்களுடைய தேவதர்களுக்கு அவன் சுகமாகணும், அந்த லேகியோன் பிசாசுக்கு அவன் பேர் சொல்லி உம்முடைய நான் உம்முடைய ராஜ்யம் தேவனுக்கு ஆதாம் தும்முடி இயேசு உம்முடைய 2000 பிசாசு போனோம். இப்படி தயா ஜெபம் பண்ணார். கையை தட்டியா அலையலையா? அப்போ பிரச்சனையை இயேசு எப்பவுமே ஹைலைட் பண்ண மாட்டாரு. பிரச்சனையை ஹைலைட் பண்ணாக்கா பிசாசு ஹைலைட் பண்றது. உன் ஜபத்தில் பிரச்சனையே ஹைலைட் பண்ணி கட்சியில் இயேசு பிதாவின் மொட்டையா சொல்லக்கூடாது. பிரச்சனையை ஹைலைட் பண்ண பிசாசு பின்னாடி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பான். இயேசு பிசாசு பிரச்சனையே ஜபத்தில் கொண்டு வரல. அவர் ஒன்று ஜபத்தை பற்றி நீ வேற ஜபம் பற்றி பார்த்தீங்கன்னா நீ பாரம்பரிய ஜபம் பண்ற. அப்போ மார்க் 1:35 படிப்போம் இங்கிலீஷ்ல என்ன போடுது பார்ப்போம். ராமுழுதம் அப்போ ராமுழுதம் உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம்னாக்கா நீங்க வாக்குத்தத்தெல்லாம் சொல்லலாம். உம்முடைய நாமன்றது அது விளக்குனாக்கா பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உழித்தது, தரித்திரத்துக்கு பரிகாரம் எல்லையற்ற ஆசீர்வாதம், இப்படி வாக்குத்தத்தம் தான். இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தம் தான் உம்முடைய நாமம். அதை பிரிச்சுக்கிட்டு சொல்லலாம். இப்போ தரித்திரங்கிறதுனாக்கா இயேசு ஐஸ்வர்யம் இயேசுக்குள்ள இயேசு சாமண்ட வாக்குத்தத்தம் தேவனுக்கு தனக்கு தரித்திர பிரச்சனை நீந்திரும். இப்போ கண்ணு பிரச்சனை ஜீவ கண்ணு தேவன் தனக்கு காது பிரச்சனை இயேசுவின் ஜீவ காது தேவன் தனக்கு காதுல அபிஷேகம். குஷ்ரோகி கை இயேசு தன்னுடைய கையை தேவன் தனக்கு குஷ்ரோகம். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த இயேசு பிட்டு 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 அவருடைய ராஜ்யம் அவருடைய சித்தம் இயேசு கிறிஸ்துக்குள்ள அவனுடைய ஜீவ விச்சத்துக்கு நின்று தான் எல்லா ஜபத்தையும் பண்ணோம். நன்மை தீம காரியத்திலே ஜபத்தை பண்ணியிருந்தா தான் பிசாசு ஜபம். அதை விட்டுட்டு இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தத்தை பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தினா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ அது மோசமான பாவம். அல்லேலூயா. தம்பி வாடா வா, டெமோ போட்டால் தான் உங்களுக்கு புரியும். வா ஏந்து வா. இவர் யாரு? இவங்க அப்பா பேர் என்ன? ஆதாம். வெங்கடேசன் எங்க அப்பா பேர் ராமேஷ், எங்க அம்மா பேர் ராணி, லட்சுமி, சரஸ்வதி, எல்லாத்துக்கும் மூல பேரு ஏவாள் ஆதாம். நம்ம தான் இப்போ பல பேர் வச்சிடும். இவன் ஆதாம் ஏவாள் வயதுலேருந்து உங்க அப்பா பேருக்கு வந்துட்டா இருப்பான். என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில். இப்போ பிசாசுக்கு மேல உரிமைக்குதான் இல்லையா? எல்லாத்தையும் திருடுவானா கொல்லுவானா? எல்லாம் அழிப்பான், திருடுவான், கொள்ளுவான், எல்லாம் செய்வான். இவன் அவனோட பிசாசோடு சேர, பிசாசு இவனோடு சேர, வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டம் தான் இவர் பிசாசோட. இப்போ இயேசு ஏற்றுக்கிட்டு இவர் என்ன பண்ணணும்? பிசாசின் நாமம் பாதாள ராஜ்யம் பிசாசி சித்தத்துக்கிறாரு. இப்போ தேவனுக்கும் காட்டுறாரு, உலகத்துக்கும் காட்டிக்கிறாரு. அப்படியே இயேசுவின் நாமம் பரலோக ராஜ்யம் இயேசு சித்தத்தை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாருனாக்கா அவ்வளோதாங்க. பாவ நிவர்த்திய பாவங்கள் மன்னிக்கப்படாதா? பசுத்தாய் வருவாரா? தேவதூதர் எந்த சோழத்தை தீவிட்டு ரட்சித்துக் கொள்வாரு. இனி அதிக கேடான வராதபடி இனி நன்மை பாவத்துக்கு போவாது. கிறிஸ்துக்குள்ளே இரு, நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவனை வாக்கில் நிறுத்தினா மிகுந்த வாழ்நாளெல்லாம் வெற்றி தான். வனாந்தரம் வயல் வெளியா மாட்டார். போ தம்பி நீ வாடா, இந்த பக்கம் வா. இவரு ஒரு பிரச்சனை, அவனுக்கு ஒரு பிரச்சனை, இவனுக்கு ஒரு பிரச்சனை. இவருக்கு அப்பா அம்மா, இவருக்கு அப்பா உங்க அப்பா பேர் என்ன? அம்மா பேரு ஆனந்து புனிதா. எங்க அப்பா பேரு ராமு, எங்க அம்மா பேர் ராணி. அவங்க அப்பா பேர் வெங்கடேசன், உங்க அம்மா பேருடா. இப்படி உங்க பேரெல்லாம் உலகத்தில் எல்லாரும் ஏதோ ஒரு பேர் இருக்கும். நம்ம கண்டுபிடிச்ச பேரு
அப்போது ஆதாம் ஏவாள் வழியாக தான் உலகத்தில் எல்லாரும் பிறந்து வந்துக்கிறாங்க. இவனும் பிறந்து வந்துட்டான், அவனும் பிறந்து வந்துட்டான். இப்போ இவர் என் தாய் என்னை பாவத்தில், ஆமாம் பார்த்த திட்டா எல்லா சேட்டையும் இது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, பாவத்தையும் மன்னித்து காலையில் எழுந்து நைட்டு தூங்குற வரைக்கும், நல்லா கவனிக்கங்க, 24 மணி நேரமும் பிறந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு எனர்ஜி மூலமாக போகுது. பாவமும் மரணமும் தேவனுக்கு போகுது, ஆதாம் முழுவதுக்கு போகிற பிசாசு ஏதோ ஒரு விதத்தை வாழ்க்கையில் பல தடைகள், பல ஆசீர்வாத தடைகள். அது என்னன்னா திறறது கொள்றது அழிக்கிறது வேறொன்றும் கிடையாது. இப்போ இவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது இங்கே கவனிங்க, இயேசு கிட்ட வரும்போது இயேசுவின் நாமம் பரலோக ராஜ்யம் உங்களுடைய சித்தத்தை இவன் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு, அதுக்கோப்பா நாங்களும் எங்கிட்ட கடன்பட்ட எவனும், இவனுக்கு கடன்பட்ட எவன் உலக 8 கோடி ஜனங்க ஆதாம் என்ன வரி உம்முடைய நாமும் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் தேவன் மனுஷன். இப்போ இவன் பாவங்கள் மன்னிக்கப்படுமா படாதா? சந்தேகம் இதாக்குதா? தேவனுக்கு செலுத்த வேண்டிய செலுத்திட்டான். இயேசு நாமும் பரலோக ராஜ்யம் உம்முடைய சித்தம். ஆதாம் முழு உலகத்துக்கு பாவட்டும் மரணத்துக்கு தேவதீட்டு உயிர்த்தல் இயேசு ஜீவன் பரிவு கொடுத்து தீர்த்துட்டான். இப்போ பாவ நிவர்த்தி ஆகிட்டு பசுத்தாய் தேவதூர் இவனை எந்த சுவாமி கொடுத்த படத்தையும் என்று காத்துத்தான் ஆக வேண்டும். கேரண்டி. கையை தட்ட அல்லேலூயா. ஒரு மனுஷன் அதே மாதிரி ஒரு குடும்பத்தை ஏற்றுவாங்க. அப்பா அம்மா 4 பேர், எங்கள் அப்பா அம்மா 2 ஆணு 2 பெண்ணு 4 பேர். எங்கள் அப்பா ஒரு நன்மத்தையுமே, எங்கள் அம்மா ஒரு நன்மத்தையுமே, என் அண்ணன் ஒரு என் தம்பி என் தங்கச்சி எல்லாம் நன்மத்தையும் அறிய தங்கச்சியும் பிறந்துட்டோம். இப்போ நாங்கள் 5 பேர், 4 ஒரு 2 6 பேர். குடும்பம் முழுக்க பாவத்தை மட்டும் தேவனுக்கு உலகத்தை காட்டிகிட்டே இருக்கிறோம். 6 பிசாசுங்கிற என் குடும்பத்தில் குடும்பம் நல்லா இருக்குமா கெட்டு விடுமா? குடும்பத்தில் ஒரே போராட்டமாக தான் இருக்கும். வாழலாம், நல்லா வாழலாம், சம்பாதிக்கலாம், கார் பங்களா வசதி. சில பேர் அது கூட இல்லை, படிச்சுக்கலாம், வேலை கஷ்டப்படலாம், உழைக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் அந்த பாவமும் மன்னமும் தேவன் தரக்குள்ள 24 மணி நேரம் நம்ம மூலமாக போகிறதுனால அந்த குடும்பத்தில் பிசாசுங்கிரி இல்லாமல் இருக்காது, ஷாப் இல்லாமல் இருக்காது. வியாதி, வறுமை, கண்ணீர், கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, ஏதோ ஒன்று அந்த இடத்துல பிசாசு கிரியை செய்தான் இருப்பான். இப்போ எங்கள் அப்பாவும் ஏசி ஏற்றுட்டாரு, எங்கள் அம்மாவும் ஏசி ஏற்றுட்டாங்க, நாங்கள் பிள்ளைகளும் ஏசி ஏற்றுக்கிட்டோம். ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள் ஜீவ விச்சத்துக்கு அடியில் வந்துட்டோம். நாங்கள் 6 பேர் இயேசுவின் நாமம் அவருடைய ராஜ்யம் சித்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா எங்கள் குடும்பம் பாதாள குடும்பமாக இருக்காது, பரலோகமாக குடும்பமாக இருக்கு. கையெழுத்து அல்லேலூயா, அல்லேலூயா. பாதாள குடும்பத்தை பரலோகமாய் மாற்றும்படி தான் இயேசு வந்தார். இயேசு நானே நல்ல மேய்ப்பை ஆடுகளுக்காக, ஆமா, ஜீவ விச்சத்துக்கு கொடுக்கிறார். அதான் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் தேவனுக்கு செலுத்தணும். ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு செலுத்தும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். உன்னை எந்த சோனை கொடுத்த தீம் என்று காத்து கொண்டு தான் ஆக வேணும். நீங்கள் ஒன்றா டெஸ்ட் பண்ணி பாருங்க. உன் வாழ்க்கையில் ஆபத்து நிறைந்த உலகத்தில், பேய் பிடித்த உலகத்தில், பொல்லாத உலகத்தில், இங்கே கவனி, நோவா காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமார காலத்தில் நடக்குமா? சோதோ கும்போரில் நடக்குது, அப்படியே நடக்குது. அதே பாவம், அதே மரணம், அதே வியாதி, அதே கண்களிச்சு, அதே மாம்ச விஞ்ஞானம் நாகரிகங்கள்லாம் தான் பெருகிருக்குது. ஆனால் பாவமும் மரணமும் நன்மத்தை, பாவத்தின் சம்பளம் மரணம் இன்றைக்கி வல்லமையாக வேலை செய்யுது. அதை தப்பிக்கு தான் தேவ நீதி உயிர்த்த இயேசு தேவ நீதி உயிர்த்தெழுமாகிறார். உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம் ஏன் பேர் சொல்லி பிதா குமார் பசுத்தாகி ஆதாம் முழு உலக கொடுக்க உன் பாவங்கள் மன்னிக்கப்பட உன்னை எந்த சோனைக்கும் தீமை என்று ரட்சித்துக் கொள்ள அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கையெழுத்து அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் 6:46 படிங்க. மார்க் 6:46. சரி, 6:46 சாயங்காலம் படகு நடுக்கல்ல அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். மத்தேயு 14:23 படிங்க. மத்தேயு 14:23. ஆமாம், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். இங்கே பாருங்க, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேலே ஏறினார். ஆமாம், நீங்களும் தனித்து ஜெபம் பண்ணுறன்னு போய் உங்கள் கண்ணீரெல்லாம் கொட்டிகிட்டே இருக்கக்கூடாது.
எங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லி ஊழிக்காரே சொல்லுப்பா உன் பிரச்சனை எல்லாம் தேவ சமூகத்துக்கு சொல்லுப்பான்னாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? நீ கூட கேட்டுருப்பீங்க. அப்படி சொல்லி 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 பிரச்சனை தான் வளர்த்தும் போச்சேக்காண்டி பிரச்சனைக்கு பரிகாரமே உண்டாகும். இயேசு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய டைப் ஆஃப் பிரேயர் பரமண்டல அங்கே கவனி, உம்முடைய நாமத்தை தேவி நீதிட்டு உயிர்த்தல கொடு. உன் பிரச்சனை பாவம் மரணம் தான், வியாதி வறுமை தரித்திரம் தான். அதுக்கு பரிகாரம் தேவ நீதி உயிர்த்தல. பரலோகராஜ் இயேசு சாமன வாகத்தை உம்முடைய சித்தத்தை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து ஜெபம் பண்ணுறாரு ஜெபம் பண்ணுறாரு ஜெபம் பண்ணுறாரு. தேவத்து பசுத்தாவியெல்லாம் இயேசு ஜெபத்தை கேட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கிராமத்துக்கு போகிறாரு. கிராமத்தோறும் பட்டணத்தோறும் சுற்றி இருந்தார். எல்லோரும் பாவம் செய்து தேவன் மகிழ்ச்சிட்டாங்க. இயேசு நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஆமாம் ஜீவ விச்சத்துக்கண்ணி கொடுக்குறாரு, தேவனுக்கு கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு. உடனே பாவம் நிவர்த்தி ஆகுது. பசுத்தாய் வராரு, பாதுகாத்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் அதிக இனி கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன்னாக்கா, ஜபம்னா இப்படி பண்ணுறது தான் ஜபம். இதுக்கு குறைவாக வந்து நீங்கள் என்ன டக்கரைச்சாலும் நாட்களையும் நேரம் வீணச்சு விடுவீங்க. ஜெபிச்சு ஜெபிச்சு நிறைய பேர் கிட்ட போய் நெருங்கி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஆளுகளை கேட்டுப்பாரு. அப்படி பொத்துக்கிட்டு கோபமாக தான் இருப்பாங்க ஆண்டவர்கிட்ட. ஒரு ஊழிக்கார் உண்மைதான். ஒரு ஊழிக்கார் போடா வாடா நிறுத்திட்டு வரோம். ஏசு என்ன ஜெபிச்சு என்னடா பதில் கொடுத்துன்னு இப்படி சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே கோபமாக தான் மனத்தாங்களா இருக்கிறாங்களா ஆண்டவர் மேலே. ஏன்னா ஜெபமே சரியா பண்ணல. அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடும். அப்புறம் மார்க்கு 11:25, 24 படிங்க, வாசி முடிச்சிடுவோம். மார்க்கு 11:25, 24. ஆமாம் 24, 25. ஆமாம். அப்போ ஜெபம் பண்ணும்போது எப்பவுமே நம்ம கதையே பெருசாக போய் ஜெபத்தில் பண்ணியிருக்காது. மற்றவங்க உலகத்தை நினைக்கிறோம். நிறைய பேர் என்ன, என் பிரச்சனை எனக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கு, எனக்கு என் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்குனே ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பாரம்பரியம் மத ஜபம். அந்த ஜபம் கேட்க முதல்ல என் பாவம் உலகம் ஃபுல்லாக பாதிப்பு உண்டாகி இருக்குது. அதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணுறேன். பிதாவாகிய தேவன் இயேசு பரிவர்த்தனை இப்படி சொல்லும் போதே ஒரு ஜபத்துக்கு பயிர் வந்துடும். ஆனால் பிசாசு என்ன பண்ண மாட்டான், உலகத்தை நினைக்கவே விட மாட்டான். நம்ம பிரச்சனையே பேர் யாருக்குமே இல்லாத பிரச்சனை சொல்லி நம்ம பிரச்சனையே நெஞ்சு கவலைப்பட்டு ஜபம் பண்ணியிருப்பாங்க. அது அப்புறம் 38 வருஷம் வியாதி சார் ஜபிக்காது எழுந்திருப்பான். 38 வருஷமாக வியாதி ஜபம் பண்ணி பார்த்துருக்குறோம். அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம். ஆண்டவர் வியாதிக்கு தான் இப்படியெல்லாம் தான் ஜபம் பண்ணாங்க தவிர ஜபத்துக்கு பயில ஏசு அவனை பார்த்தார். ஏசு ஜபம் பண்ண கற்றுக் கொடுத்தவர். அவர் எப்படி ஜபம் பண்ணியிருப்பார்? 38 வருஷம் வியாதியஸ்தரை பார்த்து, ஐயோ ஏசப்பா பிதாவே 38 வருஷமா இருக்கான் ஆண்டவரே, பார்க்க சகிக்கல, கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வியாதி இருக்கிறான், அப்பா கை விட்டாங்க ஆண்டவரே, எப்படியாவது இப்படியெல்லாம் ஜபமே பண்ணிக்க மாட்டேன். அப்படிதான் அவனும் பண்ணியிருந்தான். ஏசு அப்படி பண்ணவே இல்லை. பார்த்த உடனே ஆதாம் வழியா பாவத்தில் சாபத்தில் இருக்கிறான். பிசாசு உரிமையாக 38 வருஷமாக வியாதி தலைமையில கழிச்சு உம்முடைய பரமண்டல பிதாவே இவன் பேரை சொல்லி உம்முடைய நாமம் உம்முடைய சித்தம் இவன் பாவம் முழு உலகத்து வியாதியாசம் பெருசாகுலத்தில் உம்முடைய நாமம் ஆதாம்லேருந்து முழு உலகத்து உம்முடைய நாமம் உம்முடைய சித்தம் ஃபேக்ட் தான் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எழுந்து நட கையை தட்ட அல்லேலூயா. அப்புறம் லேகியோன் பிசாசு 2000 பிசாசு பிச்சுச்சு. ஐயோ ஏசப்பா கடவுளுக்கு கண்ணே இல்லையா, 2000 பிசாசு ஆண்டவரே, இவன் எப்படியாவது காப்பாற்ற ஆண்டவரே, எல்லா ஸ்டேஷன்லாம் வாங்கப்பா, கையை கொடுங்கப்பா, ஆண்டவரே காப்பாற்ற ஆண்டவரே, கெஞ்சுக்கிறோம் ஐயா. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பண்ணாக்க பிசாசு சிச்சின்னு இருப்பான். அவன் பாவத்தில் பிறந்து பாவத்தின் மேலே பாவம், பாவத்தின் மேலே பாவம், பாவத்தின் மேலே பாவம், பிசாசு மேலே பிசாசு, பிசாசு மேலே பிசாசு பட்டுன்னு அவர் கட்டுக்கூட. இந்த லேகியோன் பிசாசு பிச்சவன் பேர் சொல்லி பரமண்டல பிதாவே உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் என்ன பண்ணுறான்னா அந்த ஏரியாவே பாவத்தையும் மனித கடவுளுக்கும் காட்டுறது உலகத்துக்கும் காட்டினே இருக்கிறான். அது பிசாசு மேலே பிசாசு அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறாரு பாருங்க. இயேசு உம்முடைய நாமம், இயேசு நாமத்தை கொடுக்குறாரு. பரலோக இயேசு சாமண்டவாக தான் அவர் சித்தம் முழு உலகத்துக்கு கடன்பட்ட எவனுக்கும் ஆதாம் வந்து இயேசு முழு உலகத்துக்கு கொடுத்தாரு பாருங்க. பட்டுன்னு பிசாசு அலையிறச்சு 2000 பிசாசு கைட்டு ஓடுதுங்க. பசுத்தாய் வருது, பாவம் மன்னிக்கப்படுது. எந்த உங்களை சோதனை தீமிட்டு ரச்சத்துக்கு கையத்தை அல்லேலூயா.
எல்லாமே அப்படிதான். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாமே அப்படிதான். நான் என்ன சொல்லுவேன்னா, நன்மை தீமையில் பிறந்த நம்ம அந்த நன்மை தீமை பிரச்சனையே ஜபத்தில் கொண்டு வந்தால் பிரச்சனைக்கு பரிகாரம் வரும். ஜீவ வெச்சத்துக்கு கொண்டு வரணும். அது ஜீவன் இயேசுவே வழியே, இயேசு சாமண்ட வாக்குத்தத்தம், அதுதான் இயேசுவின் நாமம், அதுதான் பரலோக ராஜ்யம், அதான் அவருடைய செத்தம், இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தம். அதை பரமண்டலுக்கு பிதாவுக்கு நான் உணர்வுபூர்வமாக கொடுக்கணும். உங்கள் அப்பா பேர் சொல்லி கொடுக்கணும், உங்கள் அம்மா பேர் எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்து நன்மை தீமைக்காரி தான் தேவை 24 வாய்நாள்லாம் காட்டிக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்தில் வருஷத்துக்கு 360 நாள். அதுதான், அதனால தான் 325 நாள் பிரச்சனை. பிசாசு உரிமையாக தர்றது கொண்டது ஐக்கியமாக இருக்கிறான். நானே திராட்சை செடி நீங்கள் கொடுங்க, ஒருவன் எண்ணில் என் வார்த்தை அவனில நிலைத்திருந்தால் வர வர விருத்தி தான். தாவீது கர்த்தரை எக்காலத்தில் அவன் துதி எப்போதும் என் நாவு நாள்தோறும் உமதி நீதியை உமதி துதியை சொல்லிகிட்டே இருக்கின்றான். உமதுன்ற மாதிரிங்க, நமதுன்னாவே போச்சு. எக்காலத்தில் என் நேரத்தில் அவைகள் தொகை எண்ணி முடியாதுன்றான். தாவீது வர வர எல்லா பிரச்சனையும் ஜெயிக்கிறான். தாவீது என் இருதயத்துக்கு கேட்டவன்ட்டான், அவன் பாவமே மன்னிக்கப்பட்டு போச்சு. அதே மாதிரி ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்டு ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்துறான். அந்த பைதொட்டு ஆட்டு இயேசு அன்பு உம்முடைய நான் செலுத்தான் முழு உலகத்துக்கு. ஆபிரகாம் சகல காரியத்தில் ஆசீர்வாதம். ஆபிரகாம் சீமானாக இருந்தான். அவன் ஜபத்துக்கு பதில் தப்பல. 100வது வயசுல 90வது வயசுல அவன் இடம் பிறகுது, புள்ள பிறகுது. சீமானாக இருந்தான், சகல காட்டில் ஆசீர்வாதமாக இருக்கிறான். எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்டு ஆட்டுக்குட்டி, பழைய ஏற்பாடு ஃபுல்லாக இஸ்ரவேல அந்த பைதொட்டு ஆடு, இது உலகத்து தேவாட்டு புதிய ஏற்பாட்டில் அது இயேசுவின் நாம ஜீவ சொரஜீவரத்தம் தேவனுக்கு. ஆதாம் முழு உலகம் கொடுத்தா எந்த சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவமோ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உன்னை எந்த சுவாணி கொடுத்தால் தேவன் ரட்சித்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா மத்தேயு 26 42 44 படிங்க. இந்த மத்தேயு 26 எடுங்க. இயேசு எல்லாருடைய பாவத்தை சாபத்தை ஏற்றுக்கிறார். இப்போ அவர் எப்படி ஜெபம் பண்ணார் பார்ப்போம். மத்தேயு 26 42 படிங்க. அதாவது உம்முடைய சித்தம் கொண்டு வர்றார் பாரு. உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம் 3 முறை ஜெபம் பண்ணார். அங்கே நம்முடைய சித்தமே சொல்ல பாருங்க. நல்லா உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம். ஆமாம், நம்முடையட்டாவே பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம் தான். நீ மணிக்கணக்கா ஜெபிக்கோ, 40 நாள் உபவாசம் இருந்துக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ. அது ஒரு பாயிண்ட்டு. இப்போது இவங்களை சோதனைக்கு உட்படுத்தாமட்டா தீமை என்று ரட்சித்து கொள்ளும். இதோட கூட முடிச்சிடுவோம். இல்லை நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதன் அனுப்ப மாட்டாரோன்னு ஒரு வசனம் பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் மத்தேயு 27 மத்தேயு 26 53 படிங்க. அப்புறம் 42 படிங்க. நாற்பத்தி 41 படிங்க. போதும். அப்போ நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு வீழ்த்திருந்து. ஆமாம், ஆவி உற்சாகம் உள்ளதான். மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சம் ரொம்ப பலவீனமாகுது. கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, அது உன்னை ஜபம் பண்ணவே விடாது. வெறுப்பு கசப்புலே இருக்கும் மாம்சம் சேர்ந்த மனதும். ஆவி உற்சாகம் உள்ளது. தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்போ நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமை நின்று நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு வீழ்த்திருந்து ஜபம் பண்ணுங்கள். அதான் குறைவாந்து ஜபமே கிடையாது. இது சொன்னால் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். விளங்கிச்சா?
அப்போ முழு உலகத்தில் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இந்த மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். 2 கொரிந்தியர் 5:21 சீக்கிரம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும் பாவம் அறியாதவர் நமக்காக அப்போ மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமான கலாத்தியர் 3:16. அக்கிரமக்காரர் ஒருவராக என்ன பண்ண நம்முடைய அக்கிரமம் ஏற்றுட்டார். உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆயிட்டாரியா? ஏசு வீரன் தலைமையில கவிச்சு கவலைப்படல. ஊர்பட்ட வியாதி, ஊர்பட்ட தரித்திரம் யாருக்குமே இல்லை. நீ கூட கவலைப்படக்கூடாது. சோதனை உம்முடைய நாமத்தை கொடுக்குறான்னு ஏசு குத்த மாதிரி பிதாவாகி ஏசு சார் ஏசு ரத்தம் 6 லிட்டர் ரத்தம் ஈட்டியாளர் ஆதாம் குடும்பம் முழு உலகம் கொடுக்குறாண்டவரே. 3ஆம் நாள் ஏசு விடுதலையாக என்ன விடுதலையாக வேண்டேன் தேவத்தூர் வண்ணாண்டவரே. கல்ல போட்டு பசுத்தா பாவிய உயிர்ப்பித்த வாழ்ந்து சகல அதிகாரம் கையத்தை நல்லியா போதுமா? ஜபம்லாமா? அப்போ ஜபம்னா இப்படி தான் பண்ணோம். ஆமாம், பிரச்சனையை ஹைலைட் பண்ணிட்டு பிரச்சனையிலே ஜபத்தை ஆரம்பிச்சு பிரச்சனையிலே பிடிச்சினாக்கா ஜெபிச்சு நீ சோர்ந்து போவாய். சூழ்நிலை மாறாது. கட்சியில் இருக்கிற விசுவாசம் கூட போயிடும். பசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில் 17/3/2024 ஞாயிறு 6 எஃப்ஜிசி பகுதியில் கர்த்தாவே, எஃப்ஜிசி வெள்ளூர் சபையில் கர்த்தாவே மட்டுமா எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாது. இனி நான் அல்ல, ஏசு எனக்குள் பவுல் பாவிகளிலும் பிரதான பாவி செயின்ட் பவுலாமா. இனி நானே இல்லை, ஏசு எனக்குள்ள இருக்கிறார். அந்த ஏசு ஜீவ வச்சதுக்கு நீ கிறிஸ்டியனுக்கு ஜீவன் சொல்லி தேவன் உலகத்துக்கு செயின்ட் பவுலா மாறி பரிசுத்த உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டாங்க. கர்த்தாவே சோதம். கொரிந்தியர், தெசலோனிக்கேயர், கலாத்தியர், ஆண்டவரே சோத்திரம். ரோமாபுரி பட்டணம், ஆண்டவரே சோத்திரம். எபேசு பட்டணத்தெல்லாம் போய் புறஜாதியர்களாம் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுறான். கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாம் முழுவதும் உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம். ஆதாம் முழுவதும் உம்முடைய நாமம், உம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பசுத்தாவை அறிக்கை சுவாதிக்கு தீமை என்று ரசித்து கொண்டு ஒரு பெரிய எழுப்பில் கொண்டு வந்தது போல நான் உங்களை கிறிஸ்துக்குள் வரங்கத்தா. சின்ன பாவமோ பெரிய பாவமோ பெரிய சாபமோ பாவமோ பிசாது கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் ஜீவ பெற்றது. நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கிற சாகவே சாவாய். மரணத்துக்கு பிசாசு திருடவும் கொள்ளும் அடுக்குதான காரியத்தை கொண்டு வரும்போது அவன் பிரச்சனையே போய் நாங்கள் ஜபத்தில் தேவனுக்கு உலகத்தை காட்டக்கூடாதான்னு தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தல. இயேசுவின் நாமம் பரலோகராஜ்யம் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்தம் அவருடைய சேர்த்தோம் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்தம். அது தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்த பரலோகராஜ்யம் பாவம் பண்ணி ரட்சிப்பு ஆசுவாத ஐஸ்வர்யம் ஆதி அவள் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்தம். தேவ நீதி உயிர்த்த ஆசுவாத ஐஸ்வர்யம் மகிமை காணும் போய் வெற்றி செய்யும். பரலோக ராஜ்யத்தை பிதாகுமார் ஆதாவும் முழு உலகத்துல பாதாராஜ் நிவத்தியா பசுத்தாய் வருக தேவதூர் வராங்க. எங்களை எந்த சோனை கொண்டு தீமையை ரசித்து கொண்டு இருக்க தாய் இப்படி கருத்தாய் ஜெபித்து ஒரு மாபெரும் ஜெயிப்பிலை கொண்டு வர செய்தி கேட்க ஒரு பயன்படுத்தப்பட்டு ஜெபிக்கிறோம். ஏசு மத்திய மார்க்கம் எங்கும் சுற்றி இருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படும் யாவரை குணமாக நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுத்தார். ஜீவ சரஜீவர தேவன் தனக்கு ஆதாவும் முழு அசுத்தாய் பசுத்தாய் வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் விடுதலையாக்கினார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எழுந்துட எந்த சோழ தீமையை ரசித்து விட்டார்கள் தாவே. இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு அப்படியே பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் எழுப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிற தாவே. வழிநடத்து எல்லா ஜபத்தை கேட்டு எல்லா விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே சேர்க்கா இன்னும் இயேசு நாமத்தில் எல்லா ஜபத்திலும் இருக்கிறோம். மிக ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவர் பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்ய சகல உபகாரம் வருவார். லேலுயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். துளசிராம தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதி எங்கள் சபையினர் ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராம தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க. ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆசிரியக்கப்பட்டிருப்பீங்களானால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்கள் விருப்பம் இருந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 73395648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசிரியர். இந்த செய்தியை மறுபடியும் கேட்க உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த நிமிஷத்தை நிச்சயமாக நீங்கள் படித்த நாள் ஏற்கனவே பங்கு பண்ணால் என்னுடைய எல்லா செய்தியும் கேட்க கர்த்தர்களை ஆசிரியப்பாராக. இந்த செய்தி 13/17/2006 எஃப்ஜிசியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக.